யார்? இந்த இயேசு. இயேசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போறது, அவர் நன்மைகளை செய்யக்கூடியவர். இயேசு கிறிஸ்து நல்லது நன்மை செய்கிறவர் அப்படின்றத நாம பார்க்கிறோம். வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 10 அதிகாரத்துல அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாராம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல போகும்பொழுது பல நல்ல காரியங்களை, நன்மைகளை செய்யக்கூடியவராக சுற்றி திரிந்தாராம். முதல்ல நம்ம வாழ்க்கையில நடக்கிற இந்த நல்ல காரியங்கள், நன்மையான காரியங்கள்லாம் எங்கிருந்து வருதுன்னு சொன்னா, பைபிள் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது அப்படின்னு பார்க்கிறோம். நன்மை வரதே அவர்கிட்ட இருந்துதான். இன்னும் வேதம் சொல்லுது, அவர் வருஷத்தை நன்மையினால் முடி சுட்டுகிறவர். வருஷம் ஃபுல்லா பல நன்மைகளை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவரும் அவர் தான். இன்னும் நன்மை அப்படின்னு சொன்னா சாதாரணமா இல்லை, இரட்டிப்பான நன்மைகளை நமக்கு கொடுத்து ஆசீர்வாதங்களை நம்ம மேல் பொழிந்தருளுகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் அவர் சுற்றி திருந்த போது நம்ம பார்க்குறோம், பலருக்கு அவர் நன்மை செய்தார். பசியாக இருந்தவங்களுக்கு போஜனம் கொடுத்தார், வியாதியாக இருந்தவங்களை சுஸ்தமாக்கினார், குருடர்களை கண் திறக்க வைத்தார், பிசாசின் கட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. இப்படி பல காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்ததை நம்ம பார்க்குறோம். ஏன், இன்னி வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பல நன்மையான காரியங்களை செய்துட்டு தான் வராரு. இன்னும் வேதம் சொல்லுது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, இல்லை மனம் தளராது இருப்போமாக. நாம மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்றத வேதம் தெளிவாக சொல்லுது. அதாவது நல்லது பண்ணணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு, நம்மோடு கூட வாழ்கிறவங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்கிறவங்களா நாம் இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்றத தான் வேதம் நமக்கு சொல்லுது. இன்னும் சமீபத்தில் இப்போ நடந்து கொண்டு இருக்கிற அந்த நீட் போராட்டம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த ஜந்தர் மந்தரில் போராடுகிற வாலிப பிள்ளைங்களுக்கு அநேகர் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி அங்கே கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். ஜொமேட்டோ, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டாங்க, அங்கே யாரை பார்க்குறீங்களோ ஃபுட் டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு. இதெல்லாம் ஏன்? ஒரு நன்மையான ஒரு காரியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறோம். எங்களால் அங்கே போக முடியல, ஆனால் போராடுற அந்த மாணவர்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு உணவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பல நல்ல காரியங்களை இன்னைக்கு நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போது வேதம் தெளிவாக சொல்லுது, அந்த நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாத இருங்க, தொடர்ந்து நன்மைகளை செய்யுங்க. உங்கள் நன்மைகள் நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு. இதான் வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு நன்மைக்கு காத்துட்டு இருக்கலாம். ஒன்னே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த நன்மையாக இருந்தாலும் அது அவர்கிட்ட இருந்தால் வரணும். அவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது நமக்கு நன்மை செய்ய இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அடுத்த வாரம் இயேசு யார்ன்றதை இன்னொரு தலைப்பில் சிந்திக்கலாம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஆஹா, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை